கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்த தகப்பனை, இந்த நாளிலும் கூட நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறவர் நீர். எங்கள் நாவிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இந்த நாளில் கூட உண்மை நாங்கள் துதித்து பாட இருக்கிறோம். அப்பா, நீர் மீட்டு கொண்ட எங்கள் உதடுகளை, எங்கள் இருதயம் கம்பீரித்து பாட கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்தைகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில பாடல்களை நாம் துதித்து பாட இருக்கிறோம். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை நடத்துகிறார், அவர் அற்புதமானவரே என்கின்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த நாளில் கூட அதை நினைத்து இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, அவர் மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே, இயேசு உன்னதர் என்றனரே, இயேசு உன்னதர் என்றனரே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே, இயேசு சமாதானக்காரனரே, இயேசு சமாதானக்காரனரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் சமாதானக்காரனரே, இயேசு சமாதானக்காரனரே, இயேசு சமாதானக்காரனரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் சமாதானக்காரனரே, அவர் அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, அவர் மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. அல்லேலூயா. அவர் அற்புதமானவர். இந்த நாள் வரைக்கும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனேன்னு சொல்லுவோம். உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு அற்புதமானவர், என்னை மீட்டு காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார், அவர் அற்புதமானவரேன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த உலகம் இன்றைக்கு வழி தெரியாமல் சிக்கி தவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்ட வந்தவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நமக்கு அவர் வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியின் பாதையை காட்ட வந்தார். இந்த நாள் நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை துதித்து பாடுவோமா? வழி என்றால் அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவரே வழிகாட்டிட வந்தவர் யார்? அவரே வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நிஜமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நிஜமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரே அவரே அவரே. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளிகாட்டிடும் உத்தமர் யார்? அவரே ஒளிகாட்டிடும் உத்தமர் யார்? அவரே வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே,
ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு அவர் பாதை காட்டும் யெகோவாவாக அவர் இருந்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நமக்கு சுகம், பலன், ஜீவன் எல்லாம் தந்தாரே. ஆண்டவரை துதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கின்ற இடங்களில் ஆண்டவர் நாம் துதிப்போம். பரிசுத்த தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்கள் தோளின் மீது தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் கால்கள் சறுக்காதபடி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாள் வரைக்கும் எந்த தீங்கும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அப்பா ஈடு இணையே இல்லை அப்பா. உம்முடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம் அப்பா எவ்வளவு அளவிட முடியாதது. ஆண்டவரே, எவ்வளவா எங்களை நேசித்தீர், உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எதை செலுத்த முடியும்? ஆண்டவரே, செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்துல அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறீர், அதற்கு இணையாக நான் எதை தர முடியும்? ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் கேட்பதோ எங்களுடைய இருதயத்தை தானப்பா. எங்கள் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தை தருகிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக காரியங்களில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி போன தருணங்கள் உண்டு. அநேக வேளைகளில் நாம் பாவம் செய்து உண்டு. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய பாவத்தை வெறுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்காம அநேக வேளைகளில் நம்முடைய கால்களை தீங்கான இடத்திற்கு நாம் கடந்து சென்றோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, பாவத்தின் பாரத்தால் அமிழ்ந்து கொண்டிருக்கிற என்ன நீங்கள் உங்களுடைய கிருபையினால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட என் பாவங்கள் எல்லாவற்றையும், என் பாவத்தை சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பான்னு சொல்லுவோம். உங்கள் இருதயத்தில் வேதனைகள், துன்பங்கள், கலக்கங்கள், அது மாத்திரமல்ல பாவத்தினால இருக்கின்ற பாரங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை நீக்கி போடுங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த தகப்பனே, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் கால்களை பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தின் ஒவ்வொரு அவயங்களையும், என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பாவத்தில் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு உங்களுடைய கிருபையினால் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொன்னானே, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த நாளில் அதே போல ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே பாவியாகி என் மீது கிருபையாக இரும் என்று சொல்லி ஜெபம் செய்வோமா? பாவியாகி என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியாகி என் மேல கிருபையா இருங்க. ஆண்டவரே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் நான் செய்தேன்
ஆண்டவரே பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இறக்கத்தினாலே நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை அணைத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு கெட்ட குமாரன் மனமாறி வந்த பொழுது அந்த தகப்பன் அவனை அணைத்து கொண்டானே, அதே போல என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். பரிசுத்த தகப்பனை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னையும் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்கள் வீட்டில் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் அருகதை இல்லாதவன் தான், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். பரிசுத்த தகப்பன் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி போடுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் நீ கூட ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய சிலுவை நல்ல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லுவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவ அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே, ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய தூய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே மெய் சமாதானத்தை தாங்கப்பா, பாவத்தின் பாரத்தினாலே அமிழ்ந்து கொண்டிருந்த எனக்கு எங்களுக்கு நீர் விடுதலை தருகிறீரோ உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவர் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீறுதலை அவர்கள் மன்னித்து போடுகிறார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய பாவங்களை அகற்றி போடுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே என் சாபங்களை மன்னித்ததுக்காக நன்றி 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 என்று சொல்லுவோம். அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆண்டவரே எனக்குள்ளே இருந்த இருள் அகன்று எனக்குள்ளே இப்பொழுது உங்களுடைய பேரொழியை நீர் தருகிறீரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் ஒருவேளை நீங்க இருளுக்குள்ளே இருந்திருக்கலாம். வீட்டுக்குள்ள துன்பமான சூழ்நிலையில மகிழ்ச்சியே இல்லாம ஒரு இருளான இடத்துல இருக்கிறது போல நீங்க அடைந்து கிடக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கூட்டியிருந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய இல்லத்திற்குள்ளும் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை, உங்களுக்கு விடுதலையை, சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? தேவனின்
வீட்டுக்குள்ளேயும் ஏன் வேலையை நீங்க தாங்கன்னு சொல்லி சொல்லுவோமா? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அவர் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோமா? தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புனதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். தூயாவியானவரே, சுத்திகரிப்பின் ஆவியானவரே, எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றிப்பா. உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிற உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிற உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்ன ஆண்டவர், எங்களையும் கைவிடாத ஒரு ஆத்ம நேசராக இன்றைக்கு நீர் வந்திருக்கிறீரோ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்க எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. நாங்க செய்த பாவங்கள், நாங்க செய்த மீறுதல்கள் எங்க அப்பா அம்மா கேட்டா கூட பார்த்தா கூட எங்களை கை கழுவிடுவாங்க, எங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்கப்பா. ஆனா நீர் அப்படி அல்ல. எங்களை அணைத்து கொண்டீர், எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை அரவணைத்தீர். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீங்க எனக்கு புது வாழ்வு தந்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். புது வாழ்வை தந்த அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? பரிசுத்த தகப்பனே, எங்கள் புது வாழ்வு தந்தீரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுது கூட ஒரு பாடல் நம்ம பாடலாம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்கின்ற ஒரு பழைய பாடல், 1980களிலே பாடப்பட்ட ஒரு பாடல். இதை பரிசுத்தவான் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் பாடினது உண்டு. ஒரு பழைய பாடல். இந்த பாடலும் கூட அருமையான வரிகள் உண்டு. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்த மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். எல்லாரும் இந்த பாடல் கருத்தை உணர்ந்து நாம் உற்சாகமா பாடுவோமா? சத்தியம் ஜீவன்
அல்லேலூயா. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். மேகங்கள் மீதில் ஒரு நாள் அவர் மணவாளனாய் வருவார், நம்மை அழைத்து செல்வார், மார்போடு அவர் அணைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவரை துதித்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். இந்த நாளில் பரலோகத்தில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டிருக்கோம். உங்கள் வீட்லேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஓய்வு நாள், அது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் தந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு ஜெப வேலையை தந்தாரே, அதுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவன், சுகம், பலனை நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் முகம் துக்க முகமாகவே இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு வெளியிலே போக முடியலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை அவர் தருவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை அதிசீக்கிரத்தில் நீக்கி போட்டு துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உயர்த்தி பாடியிருக்கிறோம். 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீங்களோ அவங்க நடுவில் நான் வருவேன், இருக்கிறேன், நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ணுறாரு, நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களை துதித்து பாடங்களுக்கு கிருபை செய்தீங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற வேலையை தந்தீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் தந்த அந்த மீட்பை எண்ணி நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்தீங்க. தொடர்ந்து இந்த நாள் முழுவதிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென்.